அங்கே இங்க இருக்கிற திமுக அண்ணா திமுக போல் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அல்ல. அங்கே ஆளுங்கட்சி கம்யூனிஸ்டுகள், எதிர்கட்சி காங்கிரஸ். எங்கள் இருவருக்கும் போட்டி என்பது ஜனநாயகத்தில் மிக இயல்பு. அது இன்று நேற்று அல்ல, பல ஆண்டு காலம் இவ்வாறு தான் நிகழ்கிறது. எனவே அதை தவிர்த்து அங்கே இடதுசாரிகளின் ஆட்சியில் இவ்வளவு தீமை தொழிலாளர்களுக்கு, இவ்வளவு தீமை விவசாயிகளுக்கு இவ்வளவு பின்னடைந்து விட்டது என்று சொல்லுங்கள். அது அரசியல். தமிழ்நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றமாக குற்றங்கள் நடைபெறாமல் இல்லை. அதை முதல்வர் ஒன்றும் ஒப்புக்கொள்ளாமல் இல்லை. ஆனால் நாங்கள் கேட்பது, குற்றங்கள் நடைபெறுகிற போது முதல்வர் குற்றவாளிகளின் பக்கம் இருக்கிறாரா, சட்டத்தின் பக்கம் இருக்கிறாரா? இதோ குற்றவாளியின் பக்கம் நின்று ஒரு குற்றவாளியை காப்பாற்றி விட்டார் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எப்பொழுதுமே எத்தகைய ஒரு நாகரிக அரசியலும் கூட மானிடர் வாழ்கிற அந்த வாழ்வியலில் குற்றங்கள் எழுவது உண்டு. ஆனால் அத்தகைய குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்குகிறோமா, சட்டத்தின்படி நிற்கிறோமான்னு பார்ப்போம்.